இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 7 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பணிக்கு அனுப்புவதை குறித்து நாம் தியானிக்கிறோம். சீடர்களை அவர் ஏற்படுத்தியதன் நோக்கமே அவர்கள் தனக்கு பணிவிடை புரிய வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே அவர் தனக்கென சீடர்களை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்த அந்த சீடர்களை நன்கு பயிற்சி அளித்து கற்றுக் கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து அவர்களை பணிக்கு அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு அனுப்புகிற பொழுது அவர்கள் எப்படி அந்த பணிக்கு செல்ல வேண்டும், எவ்வாறு அந்த பணியை செய்ய வேண்டும், அந்த பணியை செய்கிற பொழுது என்னென்னவாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மிக திட்டமும் தெளிவுமாக அவர்களுக்கு அவர் ஆலோசனைகளை வழங்குவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழங்கிய இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட இந்த சீடர்கள் அந்த ஆலோசனைகளின்படி பணி செய்தார்கள் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். அதன் விளைவு இன்றைக்கு உலகம் முழுவதும் நற்செய்தி பரவி இருப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் வாழ்ந்தது ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில். ஆனால் இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தைகள் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த சீடத்துவத்தின் மேன்மையே என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், என கருமையானவர்களே, அந்த சீடத்துவமானது இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களோடு நின்றுவிடவில்லை, மாறாக அவர்களை தொடர்ந்து ஆயிரமான சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உருவானார்கள். அவ்வாறு உருவான அத்தனை சீடர்களும் அந்த மேன்மை மிகு பணியை செய்ததினால் இன்றைக்கு உலகம் முழுவதும் நற்செய்தி பரவி இருக்கிறது. இன்னும் எஞ்சியுள்ள பகுதிகளுக்கு அது பரவி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நல்ல காலை பொழுதில் நாமும் அவருடைய சீடர்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு அந்த சீடத்துவ பணியில் நம்மை இணைத்து கொண்டு நம்மால் எப்படி அந்த இறை வார்த்தை பரவுவதற்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்து நம்மால் அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் பரவுவதற்கு என்னென்ன ஒத்துழைப்பு நல்க முடியுமோ அந்த ஒத்துழைப்புகளை நல்கி அவருடைய வார்த்தைகள் இன்னும் சேராத இடங்களுக்கு சென்று சேர்வதற்கு நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய உறுதியான பங்களிப்பு நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தும் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.